தம்பி என்னுடைய மனைவியால் என்று சொல்லக்கூடிய லட்சுமியை வரவழைக்க வந்திருக்கிறதா? வரகுதான் அரிசா கல்லு கொத்து சரியில்லைன்னு சொல்லிட்டு தென்னை அரைச்சிட்டான். எங்க விறகு அரைக்கிறதுலயே வரகு அரைக்கிறதுல விறகு பிடிச்சிருந்தா ஓடிக்கிறாமா. அதனால என்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய என்னை இணைப்பிரியாத மனைவி என்ன வரவழைக்க வந்திருக்கிறதா? வந்துருச்சுங்க. அப்படி ஆமா. எங்கடா இருக்கா? எங்க இந்த பருத்தி தோட்டத்துக்காக பருத்தி வெடிக்கவே இல்லையவே இடத்துக்கு தோட்டத்துக்கு போயிருப்பாரு. ஒருவேளை பிஞ்சு பிஞ்சா இருந்துச்சுன்னா அமித்தி விட்டு வரதுக்கு போய்ப்பா. சீக்கிரம் வெடிச்சுக்கிட்டு வெடிச்சிருது. மம்மி என்ன சொன்னாரு? உங்க புருஷு ஒன்னும் சொல்லல. கோல்காட்டு புருஷாண்டா பிதுக்கு என்னுடைய கணவர் என்ன சொன்னாரு? கந்தரவுல சொன்னார். என்னவா பேசுற? ஒரு மனைவி வர வேண்டும் என்று மன்னவர் உத்தரவு கொடுத்தார். வந்து விட்டாளா என்று எதிர்பார்ப்போடுதான் இருப்பார். போய் பார்க்கலாம். உன்னுடைய பாதத்திற்கு இந்த பன்னீரால் கிளவி பட்டு பிதாமரத்தால் துடைத்து மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தார புஷ்பங்கள் பறித்து வந்தால் இந்த மண்ண மலரெல்லாம் பாடிவிடும் என்று சொல்லி என்னுடைய அன்பு மலரை வைத்து உன் பாதத்திலே சிரவணிங்க படிந்திருக்க சாமி.
வல்லவன் மார்வன் பாதம் தேவியே பணிந்தனே. சித்தமும் மனக்குளிர தீர்ப்பாத பணிந்த தேவி இந்த உலகம் எல்லாம் போற்றும் லட்சமி உத்தமி வாழ்வாம மங்கை மகராசிய வாழ்வா அருமதேவி நரமுதேவி மங்க மகராசிய வாழ்வா வணங்கி உலகத்திலே எத்தனையோ மலர்கள் இருக்கிறது. ஆமா உலகத்திலே ஆமா எத்தனையோ மலர்கள் இருக்கிறது. அத்தனை மலர்களை உன்னுடைய பாதத்தில் வைத்தால் சலிக்காது. ஆனால் ஒரே ஒரு பூ இருக்கிறது. ஆமா வண்டு முகராத பூ ஒன்று இருக்கிறது. ஆமா சாமி. அது என்னம்மா பூ சாமி? என்னுடைய இருக்கக்கூடிய அன்பு மலர் சாமி. இந்த உலகத்துல எத்தனை மலர்கள் இருந்தாலும் இந்த மலரில் இருக்கிற அன்பு என்று இருக்கிற பூ இருக்கிறது. அதை வைத்து என்னுடைய பாதத்தில் வைத்து மணிந்திருக்கிறாய். உன்னுடைய அன்பு நிரந்தரமாகட்டும் சாமி. நீ நீடுவாழி வாழ வேண்டும். இந்த உலக மக்களுக்கெல்லாம் நீ லட்சங்களோடு வாழ வேண்டும். நீ வாழ்த்துரைக்க வேண்டும். நீயும் சிறப்போடு இருக்க வேண்டும் சாமி. வாழ்த்துரைக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் சாமி சாமி உங்களை ஒரு காரணம் கேட்கணும்னு தோணும். அப்படியா? ஆமா. கணவன் மனைவி, அதாவது மனைவியானவள் கணவனுடைய கேட்பதற்கு ஏன் தயக்கம் சாமி? கேட்கலாமா? கேளுங்க. மரியாதை கொடுக்கிறார்களோ இல்லையே தெரியவில்லை. உலகை காக்கும் கடவுள் என்று தெரிந்தும் உங்களை உதாசனப்படுத்துவதற்கு இந்த உலகிலே ஒருவரும் கிடையாது. அப்படி உதாசனப்படுத்தி விட்டால் அவர்கள் வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ்ந்ததும் கிடையாது. அதெல்லாம் முடியாத விஷயம். நீங்க வந்திருக்கிறது தேவேந்திரனுக்கு தெரியாத அவையானா திடீர்னு நிருபம் இப்படி எழுதியிருக்கிறாங்களே, என்ன காரணமா இருக்குன்னு அந்த யோசனையில் இருப்பான். அதனால நான் போய் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு வரவேற்பு தானா கிடைக்கும். இப்பொழுது முன்பு பிரம்மா வந்தார், அவரோடு ஒரு குழந்தை வந்தது. பிறகு ஈசன் வந்தார், அவரோட ஒரு குழந்தை வந்தது. இப்ப நீங்க வந்துக்கிறீங்க, உங்களோட குழந்தைங்க வந்துக்குது. இது அவருக்கு தெரியாது. நான் போய் சொல்லிட்டு வந்தேன். ஐயா நீங்கள் நிருபம் எழுதிய வண்ணமாக கிண்ணர் கெம்பருடர் சித்து வித்யாந்தர் தவணா சித்தர் நாரதர் இவர்கள் எல்லாம் கூட நம்ம இந்திரலோகத்தை நாடி மும்மூர்த்தி தேவர்கள் உள்பட எல்லா தேவரும் வந்துட்டாங்கல்ல. ஒரு ஆள் வரலன்னு எதிர்பார்த்திருந்திய, அந்த ஆள் வந்துருச்சு. ஸ்ரீமந்தன் நாராயணமூர்த்தி. ஐயா எங்க
அமர்ந்திருக்கக்கூடிய சபை. ஆமா. இந்த சபை எதற்காக நீ இந்த தினம் கணவன் மனைவியோடு வர வேண்டும் இருக்கக்கூடிய சபை. ஒன்று நாங்கள் தனியாக வந்திருக்க வேண்டும். இன்றைய தினம் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் அழைத்து வர சொல்கிறாயே, இதற்கு அறிகுறியா தெரிவித்தது யார்? அதை நாரதர் சொன்னார். இந்த தினம் இத்தனாள் வரிதம் ஒண்ணு வந்தால் 2 பேர்கள் ஆண் பெண்ணோட வர வேண்டும் அப்படின்னு ஒரு சபை இருந்தது. சதியும் பதியும் வரணும் அது ஒன்று. இந்த தங்கள் மட்டும் தேவர்கள் மட்டும் வர வேண்டும் என்று அது ஒரு சபை. அத்தனை இருந்தாலும் இன்னைக்கு பிள்ளையோட வர வேண்டும் என்று நாரத முனிவர் சொன்னார். ஆமா, அதை கேட்டு நான் நிருபத்தை கொடுத்தேன். நிருபத்தை கொடுத்திருக்கிறாய், நானும் வந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் எல்லோரும் இந்த சபையில வந்திருக்கிறார்களா? எல்லோ வந்திருக்கிறார். இன்னும் ஒரு நாட்டு மன்னன் வரவில்லை. யார்? கோசகாபுரி ஆளக்கூடிய இன்னும் மிருகண்டையர் வர வேண்டும். மிருகண்டையர் வரவில்லை. அதனால அவர் வருவதை வரையும் பார்க்கணும். அப்படியா? சரி, அப்படி ஆகட்டும், வர சொல்லுங்கள். வாங்க வாங்க, நின்னா இருக்கா? செருப்பு, இந்த சிரிப்பு என்ன பார்த்தால் உனக்கு எப்படி தோற்றப்படுகிறது? நேக்கு என்னவோ உங்களை பார்த்த உடனே உங்க கிட்ட கொஞ்சம் ஆச்சாரமா நடந்துக்கணும்னு தோணுது. மோளெல்லாம் அடிக்குது நீங்க வந்த உடனே. யாருக்கு? உங்களுக்கு தான். நான் யாரு? யாரு? எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன்? என்னுடைய பெயர் என்ன? உங்க பேர் என்ன? எதுக்காக வந்திருக்கிறேன்? ஏன் வந்தீங்க? என்னோட குலம் என்ன? நம்ம குலம் என்ன? குழம்பு சாம்பார் ரசம் பொரியல் என்ன? ஏன்டா ஞாபகப்படுத்துற? படம் போட்டா வச்சு எங்க? அது கிடையாது. என்னுடைய குலங்கள். உங்க குலம் என்ன குலம்? என்ன குலம்?
யாரு யாரு? என்னோட பெயர் என்ன? எதுக்காக ஊரு எங்க இருக்கிறேன் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன்? ஓ ஓ ஓ ஓ இது தெரியுமான்னு கேக்குறீங்க. அருகாமையிலே இருக்கக்கூடிய கிச்சான் எனக்கு தெரியும். இன்னொரு சொன்னா நாங்க புரிஞ்சுக்குவோம். தம்பி உன்னுடைய குடும்பத்திலே எல்லாம் நலமா இருக்கிறாரா? எங்க ஆத்துல எங்க ஆத்துக்காரி நல்லா இருக்கா. உங்க ஆத்துக்காரி? ஆமா. எங்க பிள்ளையும் நல்லா இருக்குது, எங்க பையனும் நல்லா இருக்கான், எல்லாரும் சேமமா பேஷா இருக்கோம். உங்க ஆத்துல நீங்க உங்க பொண்டாட்டி உங்க அத்திம்பி உங்க புள்ள எல்லாம் நல்லா சவிக்கமா இருக்கோளா? ஓஹோ, உன்னுடைய குடும்பத்திலே நலமா இருக்கிறாய், எல்லாம் சந்தோஷமா இருக்காக. என்னுடைய குடும்பத்திலே நாங்க எப்படி இருக்கிறோம், நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி பெருமையோடு இருக்கிறோம். என்னுடைய பேர் என்ன? என்ன வாசல் வைக்கிறேன் சொல்லுங்க. மிருகண்டையர். ஓ, நீங்க தான் முருகமுட்டு மயிறு. மிருகண்டையர். மிருகண்டையர் அகரகாரம் சொல்லக்கூடிய கோசகாபுரி. அந்த கோசகாபுரி ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயர் என்ன? மிருகண்டையர். பானிபூரி பாத்துக்கிறோம், பேல்பூரி பாத்துக்கிறோம், ரசப்பூரி பாத்துக்கிறோம். இந்த பூரி எங்கனா பாத்துக்கிறீங்களா? இப்ப சொன்னாரு கோசகாபூரி. பூரி இல்லடா, கோசகாபுரி. ஓ, கோசகாபுரி. அந்த கோசகாபுரியிலே அகரகரம் என்று சொல்லக்கூடிய கோசகாபுரி. ஓ, அகரகரம் என்று சொல்லக்கூடிய கோசகாபுரி. அந்த கோசகாபுரியிலே நீதியோடு நேர்மையோடு ஓடு நேர்த்தி தவறாமல் எப்படி எப்படி எந்த இடரும் இல்லாமல் சீரு சிறப்புடனே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். மிருகண்டையர். ஓ, மிருகண்டையர். ஆமா. வாங்கிங்கப்பா, ஆளுக்கு 4 பாக்கெட்டு. எதுக்கு? வெயில் காலம். தயிர். தயிர் கிடையாதுப்பா, மிருகண்டையர். ஓ, மிருகண்ட ஐயர். ஆமா, சரி ஐயர். எங்களை பார்த்தால் நாங்க ஒரு நாளும் மிருகண்டையரா இருக்கிறனே, ஒரு நாளும் சாமியை நினைத்தது பழக்கமே கிடையாது. சாமியை இவங்களோட மனுஷன் எப்படி இவங்களோட மனுஷன். நான் ஐயராகத்தான் இருக்கிறேன். இந்த அக்ரஹாரத்திலே 1000 வீட்டிற்கு அதிகார பிராமணன் இருந்தாலும் நானே எதுக்காக நான் சாமி கும்பிடணும்? ஏன் கும்பிடணும்? நம்மளுக்கு என்ன குறை? பணம் இல்லையா, சொத்து இல்லையா, பொன்பொருள் அப்படியே கட்டியா தங்கம், கத்தையா பணம், வெறும் பணமே. ஆமா, அப்படியே வாரி அடிச்சா சில்லறையா பவுன் நகைங்க, வெறும் பணம். அப்படி இருக்கும் போது நாம எதுக்கு ஆண்டவனை வேண்டணும்? இல்லாத இருந்தாலும் சாமி பகவானே, இந்த ஊர்ல இவ்வளவு ஏழையா என்ன படிச்சிட்டியே, எனக்கு பணம் காசு அதிகமா கொடுக்க கூடாதா, அப்படி நகை நட்டு பொன்பொருள் எனக்கு சேரக்கூடாதா அப்படின்னு நாம சாமி கும்பிடணும். நம்மளுக்கு தான் வந்துனே இருக்குது, அனைத்து பொருட்களும் இருக்கிறது. அந்த சாமி எதுக்காக கும்பிடணும்? அதான் நம்மளுக்கு வந்துனே இருக்குது. அந்த சாமி எதுக்கு நம்மளுக்கு? நம்ம வீட்டுக்காரருக்கு போயினே இருக்குது. ஏண்டா வட்டி, அந்த வட்டி கொடுத்துக்கிற காசு மட்டும் 2 டாரஸ் ஏத்தி 4 பஸ் ஏத்தி 2 டெம்போ ஏத்தி இது மாதிரி 4 கார் அவ்வளவு ஏத்தினாலும் வட்டி காசு வைக்க இடம் இல்ல. ஆமா, அவ்வளவு பணம். அந்த சொத்து பணம் இருக்கும்போது அந்த தெய்வத்தை எதுக்காக வேண்டணும்? தேவையே இல்ல. அந்த கடவுளே நம்மளுக்கு தேவையில்லை. நாம தான் கடவுள். வேணும்னா கடவுளுக்கே கஷ்டமா இருந்தா நம்ம கிட்ட வந்து காசு வாங்கி போட்டோம். ஏழுமலையில வந்து போயிருக்காரு என்பெருமான் தாச்சியாத கண்ணன். அவன ஒரு கடங்கான், ஒரு பையா, அவரோட பணக்காரர். அந்த சாமியோட இவரு பெரிய சாமி ஆட்டுக்குது. அந்த சாமியே அந்த குபேர் என்று சொல்லக்கூடிய குபேரங்கிட்ட கடங்காரன் இருக்கு. அந்த குபேரனுக்கு பணம் கொடுத்து உதவுறது யாரு? நானு. நீங்க வேணும்னு அப்படிதான் வீட்டுக்கு வந்துட போறேன். 1.5 வாரமா சொல்லிக்கிறேன், ஒரு பிளாப்பழம் எடுத்துனோம் மச்சான், ஒரு பிளாப்பழம் எடுத்துனோம் மச்சான்னு. பிம்பிளி காப்பில வீட்டு கம்முன்னு நம்பி யாரா கடவா போறாங்க. அப்படி அகலகரத்திலே எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? மாதம் முத்து மலர்கள் மீது மாநில சென்றிருந்தாரா? இந்த அகலகரத்திலே அந்த மாதம் முத்து மலர்கள் மீது மாநில சென்றிருந்தாரா? மாநில சென்றிருந்தாரா? சொல் சொல் மந்தரி, மாநில சென்றிருந்தாரா? சொல் சொல் மந்தரி. இந்த அகலகரத்திலே மாதத்துக்கு 3 மழை பெய்து மனிதர்கள் சுகசேமித்திருக்கிறாரா? 7000
கேக்குறீங்க? அந்த மழை பெய்ஞ்சுதானே இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கிறோம். எப்படி அது மட்டும் பேயாதுன்னா அன்னைக்கே முடிச்சு நான் பாட்டு போயிட்டு போ. மாதம் மும்மாறி மலைகள் பொழிந்து மாநில மக்கள் எல்லாம் சுகச்சேமத்தோடு இருக்கிறார்கள். ஒரு குறையும் கிடையாதுங்க. ஏண்டா ஓய், நீங்க இந்த வருஷம் ஒழுங்கா மழை பெய்யுன்றியா? இந்த வருஷம் பெய்யுது. எங்க எங்க வீட்டு சுத்தி என்னது நாய்ங்க மூத்திரம். நீ அருந்துவது அந்த தண்ணீராகப்பட்டது இல்லை என்றால் நீ வாழ முடியாது. ஏ சாமி போ சாமி, நீ என்னைக்கு கவர்மெண்ட்ல இது என்ன சேமிப்பு பண்ணணும்னாங்க? மழைநீர் சேமிப்பு திட்டம். ஆமா, அந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் என்னைக்கு வந்துச்சோ, என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். நீ போர் போடக்கூடாது, கூடாது. கேன் தண்ணி வாங்கக்கூடாது, வாங்கக்கூடாது. அடுத்த வீட்டாண்டு போய் ஒரு கூட தண்ணி கொடுங்கன்னு கேட்க வாங்கக்கூடாது. ஏன்னா நாம மழைநீர் சேமிப்பு பண்ணி வைக்கணும். நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வீட்டாண்டி இருக்கு தண்ணி. வீட்டை சுத்தி சுத்தி இரவானத்துல வர்ற தண்ணி பூரா அதுலயே இறங்கிட்டு நான் எட்டி வச்சுனா நீ ஓஹோ ரொம்ப புத்தி உள்ள ஆளு. பின்ன வேற இடத்துக்கு போக கூடாது. ஒரே நாள் மழை பெய்ஞ்சி, ஒரே நாள். ஆமா 9 மாசம் சுத்தமா காய்ச்சி. ஒரு நாள் பெய்தது. ஆமா, 9 மாதங்கள் காய்ந்து விட்டது. அப்ப அந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் கட்டி வச்சிருக்கிறேன். அதுல எப்படி தண்ணி வரும்? ஏண்டா ஒரே நாள் மழை பெய்தது. ஆமா, அந்த ஒரு நாள் பெய்த உடனே 1 மாதம் காய்தாவே அந்த இடத்துல போயிடும். ஆமா, 9 மாதம் மழை கிடையாது. எப்படி தண்ணி இருக்கும்? வர வச்சுட்டேன். புத்தி உள்ள ஆளு. பின்ன எப்படி வரவித்த? எங்க அப்பன் ஒரு ரேஷன் கார்டு. ஒப்பாவது. ஆமா, எங்க தாத்தாவது ஒரு ரேஷன் கார்டு. தாத்தாவது ஒண்ணு, எந்து ஒண்ணு, உனது ஒண்ணு, எங்க தம்பி இது ஒண்ணு. ஓஹோ 3 4. உனது ஒண்ணு, உன் தம்பி ஒண்ணு, உங்க அப்பாவது ஒண்ணு, உங்க தாத்தாவது ஒண்ணு. ஓஹோ 4 ரேஷன் கார்டு. 4 இருக்குது. 4 ரேஷன் கார்டுலயும் செத்தவங்க பேர் தான் இருக்குது. உயிரோட இருக்கிறவங்க பேர் இல்ல. உயிரோட இருக்கிறவங்க பேரு முன்னாடி பட்டு தான் இருக்கும். கீழே இருக்கிறது பூரா செத்தவங்க பேர் தான். ஏன்னா செத்துக்கு பேரு அது செல்லாதுராது. யாரு சொன்னா? கவர்மெண்ட்டுக்கு செத்து போயிட்டான்னு சொன்னாதானே செல்லாது. இது வரைக்கும் நீ சொல்லல. பாரின்ல 10 வருஷமா எங்க பாட்ட வேலை பாக்குறான். உன் தாத்தா ஆப்பிரிக்காவில 5 வருஷமா எங்க அப்பா வேலை பாக்குறான். ஆப்பிரிக்கா. அமெரிக்காவில எங்க வீட்டுக்காரி 6 வருஷமா வேலை பாக்குறான். யாருக்கிட்ட? கவர்மெண்ட் ஜாப். ஓஹோ கவர்மெண்ட். ஓஹோ நிறைய படிப்பு. இப்படி சொல்லி சொல்லி மொத்தமா வாங்கினுக்கிறேன். மொத்தமா எல்லாம் சேர்த்து 4 மாசம் வாங்கினேன். 4 ரூம் ரம்பி போச்சு அரிசி. அதை தின்னுமே, கண்டிப்பா சாப்பிடணுமே. அதுக்குதான் என்கிட்ட சண்டை போட்டவன்ல இருந்து சமாதானமா இருக்கிறவன்ல இருந்து எல்லாத்துக்கும் போன் பண்ணேன். நீ நேர்மை உள்ள ஆளு. டெய்லியும் 20 பேர் நம்ம வீட்டுக்கு வரணும். அந்த அரிசி காலி ஆகணும். அந்த அரிசி காலி ஆகணும்னா ஒரு நாளைக்கு 20 பேர் வீட்டுக்கு வரணும். அது எதுக்காக? இத்தனை பேர்த்த வர வச்சு சாப்பாடு பண்ணி போடுறேனே, சாப்பிட்டு நேரா வீட்டுக்கு போக சொல்லுவா. சாப்பிட்ட உடனே வீட்டுக்கு அனுப்பணும். சாப்பிடுறது என் வீட்டு சோறு, குடிக்கிறது என் வீட்டு தண்ணி. நீங்க எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சது எல்லாரும் அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வந்து அந்த மழை நீர் சேமிப்பு திட்டத்துல தான் பேயணும். அதுக்காக தான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். வெட்டின போட்டு திட்டம் நிறைவேற்றணும். கண்டிப்பா வெட்டின கூலி தண்ணி இருக்கணும். ஆமா, இத நம்பி 1.5 ஏக்கரா முள்ளி போட்டுக்கிறேன். அந்த தண்ணி நம்பி அந்த மழை. சரி, இப்போ உங்க வீட்டான அந்த மழை நீர் திட்டம் கண்டிப்பா செய்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு 20 பேர் சாப்பாடு அந்த அன்னதானம் அருந்து விட்டு அந்த இரவெல்லாம் அங்க தங்கி அந்த ஒண்ணுக்கு பூரா அந்த மழைநீர் சேமிப்பு திட்டத்தில் தான் விடணும். ஒண்ணுக்கு. ஆமா, இதுக்கு அடியில பைப்பு போட்டு போர் போட்ட மாதிரி பைப் அந்த இடத்துல தூட்டுக்கிறேன். எதுக்கு? அந்த முள்ளிக்கு 1.5 ஏக்கரா முள்ளிங்க போட்டுக்கிறேன். அதுக்கு இப்போ வெறும் முள்ளிங்க நல்லா மேல் தோலெல்லாம் சீவிட்டு லேசா உப்பு தடவி அதை நீ சாப்பிட்டு பாரு. மூத்திர வாசனை வருதா இல்லையான்னு தெரியும். ஓஹோ, நீ தயாரிதான். இந்த வீட்டுல குழம்பு வச்சா 4வது வீட்டுல நாத்து அடிக்கணும். எதனால? அது இந்த மழைநீர் சேமிப்பு திட்டத்துல பாயிற தண்ணி அது. அந்த அளவுக்கு இந்த மூட்டை அரிசி காலி ஆக உரம்பரை வந்துனே இருக்கணும். காலி ஆகினே இருக்கணும். மாசம் மாசம் நான் வாங்கினே இருக்கணும் ரேஷன்ல. உன்னுடைய வழக்கம். கவர்மெண்ட்ல எனக்கு அவார்டு இன்னைக்கு உனக்கு கொடுத்துருக்காங்க. மழையே பெய்யாத மழைநீர் சேமிப்பு திட்டம் செஞ்சு என்னடா உனக்கு அவார்டு கொடுத்தாங்க? 1.5 ஏக்கரா முள்ளிங்க போட்டு இந்த ஊரை பூரா வாழ வைக்கிறிய மூத்திரையா?
கீரையா அப்படின்னு சொல்லி என்ன பாராட்டி உனக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்காங்க? 2 குண்டு ஒரு குச்சி. அது எதுக்கு உபயோகப்படுது? அது வீட்டுக்கு புள்ள கொடுக்கறது. அந்த பழக்கம் உண்டா? எந்த பழக்கம்? புள்ள கொடுக்குற பழக்கம். ஏங்க பிள்ளைங்களுக்கு குச்சி ஐஸ் வாங்கி கொடுக்கறது. நீ ஓஹோ நல்ல மனசு. பின்ன அப்படி நல்ல மனசா இருந்தாலும் இந்த நாட்டிலே எந்த குறையும் கிடையாது. இல்ல கற்புடைய மாதர்களோ கணவன தீபமாகி கற்புடைய மாதர்களோ கணவன தீபமாகி கண்டு தூதி சென்றாரா ஜனாதி மந்திரி கண்டு தூதி சென்றாரா இப்பொழுது நம்முடைய நாட்டிலே சிறு ஜாதி பெண்கள் என்று சொல்லக்கூடிய பெண்களாகப்பட்டவர் காலை மாலை கணவனை துதித்துக் கொண்டு பூசை செய்து கொண்டிருக்கிறாரா? கடவுள் என்பது நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதில்லை. இருந்தாலும் இருக்கக்கூடிய பெண் ஜாதிகள் சிறு ஜாதிகள் தன் தன் கணவனின் தெய்வமாக, ஏன்னா கஷ்டப்பட்டு போடுறவன் அவன். ஆமா, எங்க எது வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கறமா அவன் தான் நமக்கு தெய்வம். ஆமா, கடவுளா வந்து நேர்ல வந்து கொடுக்குது. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, அந்த சொல்மிக்க மந்திரம் கிடையாது. உலகத்திலே கடவுள் யாரு? கணவன் தான். இந்த கடவுளாகப்பட்டவர் யாரு உருவாக்குறோம்? நாம தான் உருவாக்குறோம். அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? கல்லை எடுக்கிறோம், புலியால் செதுக்குகிறோம், உருவத்தை கொடுக்கிறோம். இதுதான் சாமி. அந்த சாமிக்கு பேர் வைக்கிறது யாரு? நாம தான் வைக்கிறோம். அப்படின்னா யார் சாமி? நாம தான் சாமி. நாம எதுக்கு சாமி கும்பிடணும்? அதானே, நாமளே சாமி செஞ்சுட்டு நாம அதுக்கு சாமி கும்பிடணும். ஏன் கும்பிடணும்? அந்த கல்லை செதுக்கி சிலையாய் வைத்த அந்த சாமி நம்மள கும்பிடணும். ஆமா, அப்படிங்கணும் புத்தி. கராம்பட்டு பக்கமா போயிட்டு 4 நாளா பெருக்கி தின்று வந்த பையனுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பா பின்ன பெருக்கின புத்தி உங்களுக்கு பாத்தியா? கராம்பட்டு பக்கம் வருவேன். அப்படி பெண்களாகப்பட்டவர் துதித்துக் கொண்டிருக்கிறாரா? ஏதாவது குறைவா இருக்கிறதா? ஒரு குறையும் கிடையாதுங்க. எந்த குறையும் கிடையாது. நீ வேணா நம்ம ராஜகோட பெரிய மகனை கேட்டு சொல்லக்கூடிய ஞான சந்திராவை நான் அளித்தேன். கூட்டிட்டு வரியா? உடனே சீக்கிரம்